நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த கோரி புதுவையில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த கோரியும் சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டை அனுமதிப்பதை கண்டித்தும் மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் அகில இந்திய அளவில் தொழிற்சங்கங்கள் 48 மணி நேர வேலைநிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தது. அதன்படி புதுவையில் தொடர்ந்து 2வது நாளாக முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இதற்கு அனைத்து தொழிற்சங்கங்கள், அரசு ஊழியர்கள், வங்கிகள், மத்திய அரசு ஊழியர்கள், ஆட்டோ மற்றும் டெம்போ ஓட்டுநர் சங்கங்கள், வியாபாரிகள், பொதுத்துறை நிறுவனங்கள் என ஆதரவு கொடுத்ததால் கடைகள் யாவும் அடைக்கப்பட்டிருந்தது. ஒரு சில கடைகளே இயங்கியது. மேலும் தனியார் பேருந்துகள் இயங்கவில்லை. அரசு பேருந்துகள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இயங்கியது. மத்திய அரசு அலுவலகங்கள் இயங்காததால் தலைமை தபால் நிலையம், BSNL அலுவலகம், காப்பீட்டு நிறுவனங்கள் மூடப்பட்டிருந்தது. மேலும் வங்கிகள் திறக்கப்படாததால் வங்கி பணிகள் யாவும் முடங்கி வங்கிகள் வெறிச்சோடி கிடந்தது. பண பரிவர்த்தனையும் முடங்கியது. டெம்போக்கள், ஆட்டோக்கள் என எதுவும் இயங்காததால் பொதுமக்கள் மிகவும் சிரமமடைந்தனர். மேலும் இந்திரா காந்தி சிக்னல் அருகே ஒரு பேருந்து சிலரால் அடித்து கண்ணாடிகள் உடைக்கப்பட்டதால் அங்கு பதற்றம் நிலவியது. எனவே முக்கிய இடங்களில் பாதுகாப்பு பணிக்காக போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். இந்த போராட்டத்தில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டது. புதுவைக்கு தனி மாநில அந்தஸ்து கிடைக்கவில்லை என்றால் அதனை போராடியாவது பெறுவோம் என்று NR காங்கிரஸ் மாநாட்டில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசினார். புதுவை NR காங்கிரஸ் கட்சியின் 2வது மாநில மாநாட்டிற்கு முதலமைச்சர் வந்தபோது அவருக்கு ஆளுயரம் மாலை அணிவித்தும் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், வாரிய தலைவர்கள் அவரை வரவேற்றனர். இதையடுத்து கட்சியின் நிறுவனரும் முதலமைச்சருமான ரங்கசாமி சிறப்புரையாற்றுகையில் புதுவையில் ஆட்சியை நடத்த வாய்ப்பு தந்த அனைவருக்கும், ஆட்சி பொறுப்பேற்க உறுதுணையாக இருந்த கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தமிழக முதலமைச்சருக்கும் நன்றி தெரிவித்தார். மேலும் கடந்த ஆட்சியால் தான் நிதி நெருக்கடி மோசமான நிலையில் உள்ளது என்றும், கடந்த காலத்தில் தான் செய்த திட்டங்கள் மூலமாகத்தான் மீண்டும் ஆட்சியை பிடித்ததாகவும், தேர்தலில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை 5 ஆண்டு கால ஆட்சிக்குள் நிறைவேற்றி கொடுப்பதாக அவர் உறுதியளித்தார். தொடர்ந்து புதுவைக்கு மத்திய அரசு கொடுக்க வேண்டிய 600 கோடி ரூபாயை கொடுக்காமல் நிதியை பெருக்கிக் கொள்ளுமாறு கூறுகிறது. மேலும் ஓய்வூதியம் 400 கோடி, வங்கிக் கடன் பெற 800 கோடி என கேட்டும் பெற முடியவில்லை. அதற்காக அரசு பல முயற்சிகள் எடுத்தும் அதனை செயல்படுத்த விடாமல் மத்திய இணையமைச்சர் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக திட்டங்களை தடுத்து வருவதாக தெரிவித்தார். மேலும் முதியோர் உதவித்தொகையை மாதந்தோறும் 8ஆம் தேதிக்குள் கொடுக்குமாறு உத்தரவிட்டும் செயல்படுத்தாத நிதி செயலரை மாற்றும் அதிகாரம் கூட அரசுக்கு இல்லை. இதனால் தலைமை செயலர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தலைமை செயலரை மாற்றம் செய்யும் போது முதலமைச்சரின் ஆலோசனையை கூட பெறவில்லை. எதையும் செய்யவும் அதிகாரம் இல்லை. எனவே திட்டங்களை செயல்படுத்தவும், சிறந்த மாநிலமாக உருவாக்கவும் தனி மாநில அந்தஸ்து பெற்றாக வேண்டும். கிடைக்கவில்லை என்றால் போராடியாவது பெறுவோம் என்று அவர் உறுதியளித்தார். மேலும் அரசு ஊழியர்கள் 4000 பேரை மீண்டும் பணியமர்த்த மத்திய அரசிடம் அனுமதி பெற்றுக் கொடுக்குமாறும், சம்பளம் மட்டுமே கொடுத்தால் திட்டங்களை எப்படி நிறைவேற்றுவது என்றும், வாரியங்களுக்கு தலைவர்களை நியமித்து அனைத்து துறைகளும் நல்ல முறையில் இயங்கி வருவதாகவும், புதுவை மக்கள் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்பதே தனது நோக்கம் என்றார். மேலும் சிறிய மாநிலமான புதுவைக்கு கூடுதல் நிதியை மத்திய அரசு கொடுக்கும் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும், கடன் சுமையை குறைக்க கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும், உள்ளாட்சி தேர்தலுக்கான நிதியை கொடுக்க வேண்டும், புயல் நிவாரண நிதியை உடனடியாக கொடுக்க வேண்டும், புதுவைக்கு மாநில அந்தஸ்து கிடைக்க பிரதமர் உரிய வழிவகை செய்ய வேண்டும் என்று அவர் பேசினார். புதுவையில் முழு அடைப்பு போராட்டத்தின் போது ஆர்ப்பாட்டம் செய்த பல்வேறு தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். புதுவையில் நடைபெற்ற நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்திற்கு ஆதரவாக பல்வேறு தொழிற்சங்கங்கள் போராட்டம் நடத்தியது. அதன்படி AITUC தொழிற்சங்கம் சார்பில் இந்திரா காந்தி சிக்னல் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஊர்வலமாக புறப்பட்டு சென்று 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். அதேபோன்று விடுதலை சிறுத்தைகள் தொழிற்சங்கம் சார்பில் அண்ணா சிலை அருகே பேரணியாக சென்று நாடு தழுவிய போராட்டத்திற்கு ஆதரவு அளித்தும், விலைவாசி உயர்வை உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியும் அவர்கள் போராட்டத்தை தொடர்ந்ததால் 50க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். அதேபோன்று ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சார்பில் தலைவர் முத்து தலைமையில் வெங்கட சுப்ப ரெட்டியார் சிலை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது ஓடும் பேருந்தை தடுக்க முயன்று ஆர்ப்பாட்டம் செய்தவர்களை போலீசார் கைது செய்தனர். அதேபோன்று வில்லியனூரில் விவசாய தொழிலாளர் சங்கம் மற்றும் INTUC, LPF, AITUC, CITU உள்ளிட்ட 17 தொழிற்சங்கத்தினர் இணைந்து விவசாய சங்க தலைவர் பாலகிருஷ்ணன் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர்.
இதேபோன்று பல்வேறு இடங்களில் அனைத்து தொழிற்சங்கம் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் புதுவையில் போக்குவரத்து மிகவும் பாதிக்கப்பட்டது. ரங்கசாமியை யாரும் வீழ்த்திவிட முடியாது என்று என்ஆர் காங்கிரஸ் மாநாட்டில் அமைச்சர் சந்திரகாசு பேசினார். புதுவை AFT திடலில் நடைபெற்ற என்ஆர் காங்கிரஸ் மாநாட்டில் அமைச்சர் சந்திரகாசு பேசுகையில், முதலமைச்சராக ரங்கசாமி பொறுப்பேற்றது முதல் புதுவை மாநிலம் சிறப்பாக விளங்குவதாகவும், இயங்காமல் இருந்த மில்கள் அனைத்தையும் இயக்கி சிறப்பாக செயல்படுத்தி வருவதாகவும், தற்போது நடக்கும் அரசு யாரும் அசைக்க முடியாத அரசு, ஆட்சியை பற்றி குறை கூறுபவர்களுக்கு வரும் தேர்தலில் சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் என்றார். மேலும் ரங்கசாமி வாழும் வரை அவர்தான் முதலமைச்சர், அவரை யாரும் வீழ்த்த முடியாது என்று பேசினார். அமைச்சர் ராஜவேலு பேசுகையில், மக்களின் ஏகோபித்த ஆதரவால் 3 முறை முதலமைச்சராக பொறுப்பேற்றவர் ரங்கசாமி. மாநில மக்களின் வளர்ச்சிக்காகவும் வறுமையை போக்கவும் பல திட்டங்களை தந்தவர். மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடாது என்பதற்காகவே பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தவர். இந்திய வரலாற்றிலேயே கட்சியை ஆரம்பித்து 2 மாதத்தில் ஆட்சியை பிடித்து முதலமைச்சரானவர். பிற்படுத்தப்பட்டோர், ஆதி திராவிடர், மாற்றுத்திறனாளிகள் என பலருக்கும் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தவர். ஆனால் நிதித்துறை மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் பல திட்டங்களை செயல்படுத்த முடியவில்லை. இதற்கெல்லாம் ஒரே தீர்வு மாநில அந்தஸ்து பெறுவதுதான் என்று பேசினார். அரசு கொறடா நேரு பேசுகையில், 7 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த ரங்கசாமி செய்த சாதனையை மக்கள் என்றும் மறக்க மாட்டார்கள். அவர் மக்களுக்காக செய்யும் திட்டங்களை மத்திய அரசின் மூலமாக சிலர் அவருக்கு நெருக்கடி கொடுத்து வருகிறார்கள். இது மக்களுக்கு நன்றாக தெரியும் என்று பேசினார். சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பேசுகையில், மத்திய அரசின் அராஜக போக்கை, புதுவை மக்களை வஞ்சிக்கிற மத்திய அமைச்சரை மக்களுக்கு எடுத்துக்காட்டத்தான் இந்த மாநாடு. எத்தனை வழக்குகள் போட்டாலும் எங்களை அசைக்க முடியாது என்று பேசினார். துணை சபாநாயகர் TPR செல்வம் பேசுகையில், திட்டங்களை நிறைவேற்ற முதலமைச்சருக்கு துணை நிற்போம் என்றும், புதுவையை சீர்குலைக்கும் சக்திகளை அழிக்க நடத்தும் கூட்டு பிரார்த்தனைதான் இந்த மாநாடு என்று பேசினார். சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பேசுகையில், அரசுக்கு அவப்பெயர் ஏற்படும் வகையில் சிலர் பேசுகின்றனர். ரங்கசாமி உயிரோடு இருக்கும் வரை அவர்தான் முதலமைச்சர் என்று பேசினார். புதுவை தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பில் நாடு தழுவிய வேலை நிறுத்த போராட்டத்திற்கு ஆதரவாக புறப்பட்ட பேரணியை மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் துவக்கி வைத்தார். நாடு முழுவதும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வலியுறுத்தியும் மற்றும் 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் அனைத்து மத்திய தொழிற்சங்கங்கள் சார்பில் 48 மணி நேர வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்றது. அதன்படி புதுவை தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பில் நடைபெற்ற பேரணியை நீதிமன்ற வளாகத்தின் அருகே மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் துவக்கி வைத்தார். தொழிலாளர் முன்னேற்ற சங்க மாநில செயலாளர் பிராங்க்லின் பிரான்சுவா தலைமையில் தலைவர் அண்ணா அடைக்கலம் முன்னிலையில் துவங்கிய பேரணியில் சங்க நிர்வாகிகள் காயா ரோகணம், கோவிந்தசாமி, ராமமூர்த்தி, சிவக்குமார், சுதேசி மில் சங்க களியமூர்த்தி, ரங்கநாதன், AFT மில் சங்க ரவி, சங்கர், மதுரை குமார், பாரதி மில் சங்க சந்தானம், ஆட்டோ சங்க மிஷேல், முருகன், ஜெயமூர்த்தி, சிவலிங்கம், சீனுவாசன், பெரியார் பேருந்து தொழிற்சங்க சீனுவாசன் உள்பட ஏராளமானோர் ஊர்வலமாக சென்று அண்ணா சிலை அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் நடத்திய 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். புதுவை தாகூர் கலைக்கல்லூரியில் மது மற்றும் புகையிலை பாதிப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அறமன்ற துவக்க விழா நடைபெற்றது. புதுவை லாசுப்பேட்டையில் உள்ள தாகூர் கலைக்கல்லூரியில் மது மற்றும் புகையிலை பாதிப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அறமன்ற துவக்க விழா கல்லூரி முதல்வர் ராஜன் தலைமையில் நடைபெற்றது. மாணவர் கேம்பியர் வரவேற்று பேசிய விழாவில் சிவச்சந்திரன் நோக்க உரையாற்றிட சிறப்பு விருந்தினர்களாக அந்தோணிசாமி அடிகளார், தியாகி அப்துல் மஜீத், ஆந்திரேயன் நேட்டோ ஆகியோர் கலந்து கொண்டு மது மற்றும் புகையிலை பாதிப்பு குறித்து சிறப்புரையாற்றினர். நிறைவில் மாணவர் ராம்குமார் நன்றி கூறிய விழாவில் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். அகில இந்திய அளவிலான போராட்டத்தின் ஒரு பகுதியாக புதுவை ஒதியம்பட்டு இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு பெட்ரோலியம் மற்றும் கேஸ் ஒர்க்கர்ஸ் யூனியன், புதுவை இண்டேன் லாரி ஓட்டுநர்கள் சங்கம் இணைந்து ஒதியம்பட்டு இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனில் அகில இந்திய அளவிலான போராட்டத்தின் ஒரு பகுதியாக தொழிற்சங்க பொறுப்பாளர் கலைவண்ணன் தலைமையில் சங்கத் தலைவர் பழனிவேலு, செயலாளர் மனோகரன் முன்னிலையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் தொழிலாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு குறைந்தபட்ச ஊதியமாக 10,000 ரூபாய் வழங்கிட வேண்டும், பொதுத்துறை பங்குகளை தனியாருக்கு விற்கக்கூடாது என்பது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த வில்லியனூர் போலீசார் அவர்களை கைது செய்தனர். புதுவை அரியாங்குப்பம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் தேசிய சுற்றுச்சூழல் மாத விழாவின் துவக்க விழா நடைபெற்றது. புதுவை அரியாங்குப்பம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பள்ளிக்கல்வித்துறை, சுற்றுச்சூழல் மையம் மற்றும் அறிவியல் தொழில்நுட்பம் சுற்றுச்சூழல் துறை சார்பில் தேசிய சுற்றுச்சூழல் மாத விழாவின் துவக்க விழா பசுமைப்படை பொறுப்பாசிரியர் ராமலிங்கம் வரவேற்பு உரையுடன் துவங்கியது.
தலைமை ஆசிரியர் சுந்தரமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முதன்மை கல்வி அலுவலர் கலைச்செல்வன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்திட மாநில பயிற்சி மைய சிறப்பு பணி அலுவலர் கிருஷ்ணன் வாழ்த்துரை வழங்கி சுற்றுச்சூழல் குறித்து தகவல்களை நழுவு பட காட்சி மூலம் விளக்கினார். நிறைவில் ஆசிரியர் ரகுநாதன் நன்றி கூறிய விழாவில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்திய ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தினர் சவாரி ஏற்றி வந்த ஆட்டோவை மறித்து வாக்குவாதம் செய்து ஓட்டுநரை தாக்கியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை முழுவதும் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்றது. அதன்படி கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திரா காந்தி சிக்னல் அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தினர் அவ்வழியே சவாரி ஏற்றி வந்த ஆட்டோவை வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் அந்த ஆட்டோவின் கண்ணாடிகளை உடைத்து ஆட்டோ ஓட்டுநர் மீது தாக்குதல் நடத்தினர். இதனைக் கண்டு ஆட்டோவில் சவாரி வந்த பெண் தன் நோயாளி கணவரின் நிலையை எடுத்து கூறி கதறி அழுதார். இதையடுத்து நோயாளியின் நிலையை கண்டு அவர்கள் வழிவிட்டனர். இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த பொதுமக்கள் மிகவும் பதற்றமடைந்தனர். புதுவை அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னையின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பக்தர்கள் தரிசனத்திற்காக அன்னையின் அறைக்குள் அனுமதிக்கப்பட்டனர். புதுவை அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னையின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு ஆசிரமத்தில் சிறப்பு வழிபாடும் தியானமும் நடைபெற்றது மற்றும் பக்தர்கள் பொதுமக்கள் பார்வைக்காக அன்னையின் அறை திறக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் உள்ளூர் மற்றும் வெளியூர் மக்கள் மட்டுமின்றி உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து அன்னையின் பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்து வழிபட்டு தியானம் செய்தனர். இதனால் ஆசிரமத்தில் பொதுமக்கள் கூட்டம் அதிகரித்ததால் வரிசையில் சென்று தரிசனம் செய்ய ஆசிரம நிர்வாகம் சிறப்பு ஏற்பாடு செய்திருந்தது. அதன்படி பக்தர்கள் நீண்ட வரிசையில் அமைதியாக காத்திருந்து தரிசனம் செய்தனர். ஜெர்மன் நாட்டில் அரசியல், அறிவியல், முதுகலை பட்டம் பயிலும் மாணவர்கள் பழங்குடியின மக்களின் வாழ்வாதார நிலை குறித்து பழங்குடியின மக்கள் கூட்டமைப்பு தலைவர் ராம்குமாரிடம் கேட்டறிந்தனர். புதுவைக்கு வந்துள்ள ஜெர்மன் நாட்டின் அரசியல், அறிவியல், முதுகலை பட்டம் பயிலும் மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் 12 பேர் கொண்ட குழுவினர் பழங்குடியின மக்கள் கூட்டமைப்பு தலைவர் ராம்குமார் மற்றும் நிர்வாகிகளை நேரில் சந்தித்து பழங்குடியின மக்களின் வாழ்வாதார நிலைகளை கேட்டறிந்தனர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட பழங்குடியினருக்கு 1% இடஒதுக்கீடு பெற போராடிய பழங்குடி அமைப்பிற்கும் புதுவை அரசுக்கும் அனைத்து அரசியல் மற்றும் சமூக தலைவர்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டனர். தொடர்ந்து புதுவையில் பல கிராம பகுதிகளில் பழங்குடியின மக்கள் அடிப்படை வசதி இல்லாமல் துன்புறுவது குறித்தும் அவர்களுக்கு அரசு உதவி செய்ய வேண்டும் என்றும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடத்தினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.